ராஜேஸ்வரி, வேலூர் காட்பாடியில் உள்ள துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்த் மற்றும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளிட்டோர் இல்லங்களில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சருடன் இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் வேலூர் காட்பாடியில் உள்ள அவரது இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சராகிய துரைமுருகன் இங்கிருந்து காட்பாடி சென்றால் மட்டுமே அவரது இல்லத்தில் சோதனை நடத்த இயலும். இந்த நிலையில் அவர் காட்பாடிக்கு செல்வாரா அல்லது வீட்டில் சோதனை நடத்துவதற்கு அதற்கான அனுமதியை அமைச்சர் அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கான அனுமதி அளிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ள நிலையில் இப்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேசி வருகிறார். இந்த ஆலோசனையில் காட்பாடியில் உள்ள அவரது இல்லத்திற்கு இப்போது அமைச்சர் துரைமுருகன் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் அங்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு காத்திருக்கிறார்கள். இவ்வாறு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கறிஞர்களுடன் அவர் முதல் கட்டமாக கோட்டூர்புரத்தில் ஆலோசனை நடத்தினார். ஒருவேளை வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் அந்த வீட்டிற்கு துரைமுருகன் செல்ல வேண்டுமா அல்லது அவரது மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிர் ஆனந்தும் அப்போது வீட்டில் இல்லாததால் இப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து அங்கு காத்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்வது என்பது குறித்து முதலமைச்சருடன் ஒரு இறுதிக்கட்ட ஒரு ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என தெரிகிறது. சட்ட ரீதியாக இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்து இந்த ஆலோசனையில் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேலூர் காட்பாடியில் அமலாக்கத்துறையின் சோதனை மற்றும் அவர்களது காத்திருப்பு இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உடனடியாக அந்த அமைச்சர் செல்ல போகிறாரா அல்லது அவர்களது வழக்கறிஞர்கள் செல்வார்களா அல்லது கதிர் ஆனந்தின் வழக்கறிஞர்கள் அந்த வீட்டை திறந்து அமலாக்கத்துறை சோதனைக்கு அனுமதிப்பார்களா என்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை இப்போது இருந்துள்ளது. என்றால் தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மிகவும் முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருப்பதால் அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருப்பது சட்ட ரீதியாக வீட்டை திறந்து சோதனைக்கு அனுமதியை அளிப்பதற்கு அவர் இங்கிருந்து வழக்கறிஞர்களை அனுப்புவாரா அல்லது நேரில் செல்ல வேண்டி இருக்குமா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவை அவர் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. இதற்கு முன்பு அவர் அளித்த பேட்டியிலும் அந்த சோதனை குறித்து தனக்கு தெரியாது என்றும் யார் தமது வீட்டில் காத்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் தமக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு உள்ளே செல்ல முடியாத நிலையில் 2 வீடுகளும் பூட்டி இருப்பதால் பூஞ்சோலை சீனிவாசன் நிலையத்தில் மட்டும் இந்த சோதனை நடைபெறுவதாக தற்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜேஸ்வரி, நேர்களே, அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை எதிரொலியாக தற்பொழுது முதலமைச்சருடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்த்தோம்.